கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியையும் 4 பிள்ளைகளையும் கைவிட்டு விட்டு வேறு தேசத்துக்கு போய்விட்டான். அவர்களோடு அவன் தொடர்பு கொள்ளவே இல்லை. அந்த தாயார் படித்திருந்ததுனால அவளும் கடினமான உழைத்து தன்னுடைய 4 பிள்ளைகளையும் வளர்த்து கரையேற்றி விட்டாள். எல்லா பிள்ளைகளும் கல்வி கற்று நல்ல தொழிலில் அமர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்ற பிறகு அந்த தாயும் மரித்து விட்டாள். அவளுடைய கடைசி மகள் நல்ல வேலையில் இருந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு கோபம் மட்டும் இருந்தது. என் தகப்பன் எப்படி 4 பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் விட்டு செல்லலாம்? எங்கிருந்தாலும் அந்த மனுஷனை தேடி பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு அவளுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவள் தகப்பனை பற்றி எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் தகப்பனுடைய ஒரு சகோதரி சில நாட்கள் இவளுக்கு போன் செய்து, உன் தகப்பன் உயிரோடு தான் இருக்கிறார், எப்போதாவது எங்கிருந்தாவது எனக்கு போன் அடிப்பார், நீ நன்றாயிருக்கிறாயா என்று என்னை குறித்து விசாரிப்பார். ஆனால் ஒருபோதும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி அவர் விசாரித்ததும் இல்லை, அக்கறைப்பட்டதும் இல்லை. அந்த நம்பருக்கு நான் மீண்டும் தொடர்பு கொண்டால் அது சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கும். எனவே அவர் எங்கே இருக்கிறார் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உயிரோடு இருப்பது மட்டும் நிச்சயம் என்று சொல்லுவாள். இவள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவளுடைய தகப்பன் மீது இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. ஆனாலும் முற்றிலும் அந்த கோபம் அவளை விட்டு நீங்கவில்லை. இப்படி அநேகம் பேர் இருக்கிறார்கள். என் தகப்பனும் அவர்களிலே ஒருவர். அநேக குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகி விடுகிறது. ஆனால் என் தாய் என்னை நன்றாக படிக்க வைத்து கரையேற்றி இருக்கிறாள். எனவே கர்த்தர் என் குடும்பத்தை காத்திருக்கிறார். இனி நம்முடைய தகப்பனை தேடி கண்டுபிடித்து அவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்திருக்க கூடாது என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளுக்கு அவளுடைய அத்தையிடமிருந்து போன் வந்தது. உன் தகப்பன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே இறந்து விட்டாராம், அந்த செய்தியை ஒருவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், முடிந்தால் அவருடைய பணத்தை போய் பார் என்று சொல்லி இவளுக்கு தகவல் கொடுத்தார்கள். இவள் புறப்பட்டு சென்றாள். ஆனால் அதற்குள்ளே அடக்கம் பண்ணி 3 நாள் ஆகிவிட்டது. ஆண்டவரே, என்னுடைய தகப்பனை நான் கடைசி வரை பார்க்க விடாமல் செய்து விட்டீரே, அவரை எடுத்துக்கொண்டு விட்டீரே என்று ஜெபித்தாள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், சிறு வயது முதல் உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நேரிட பண்ணி உன்னை ரட்சித்து என்னோடு சேர்த்து கொண்டிருக்கிறேனே, பரம தகப்பனாகிய என்னை விட்டுவிட்டு உன்னை குறித்து அக்கறை இல்லாமல் எங்கோ போய்விட்ட ஒரு மனிதனை குறித்து நீ ஏன் அக்கறைப்பட வேண்டும்? அவருக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் உன்னை நான் நேசித்து உன் தகப்பனை விட அதிகமாய் சேர்த்து கொண்டிருக்கின்றேனே, அதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தகப்பனை உன் கண்ணிலேயே நான் காட்டவில்லை. என் மீது நீ அதிகப்பட்டுள்ளவளாயிரு, சகலத்தை உனக்கு கொடுக்கிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அப்பொழுது இவள் யோசித்து பார்த்தாள். ஆம், அநேக குடும்பங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். என் காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்போட்டுக் கொண்டிருக்கின்றார். உலகத்தில் எந்த தகப்பனும் தர முடியாத அரவணைப்பையும் பாதுகாப்பையும் அவர் தந்து என்னை ரட்சித்திருக்கிறாரே, அவர் எனக்கு போதும் என்று அவள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தாள். சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். என்னென்றைக்கும் நம்மோடு இருந்து நம்மை தேற்றி நடத்துகிற அவருடைய பிரசன்னத்தை நாம் விட்டு விடாமல் பற்றி கொண்டிருப்போமானால் சகலத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.